அனாமிகா திருட்டு பழிய கட்டணும் எப்படியாவது மகா மேல. அப்பதான் வீட்ட விட்டு தொரத்துவாங்க. அவங்க குடும்பத்தையே அவமானப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு பீரோல இருந்து கொஞ்சம் நகையும் பணமும் திருடிட்டு போய் ஒளிச்சு வச்சுருங்க அத்த அப்படின்றாங்க. இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வைக்கிறாங்க. ஆனா காயத்ரிக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. இவங்க மட்டும் திருடி எடுத்துட்டு போய் வச்சுடுறாங்க. சாவி இருந்த இடத்துலயே வச்சுட்டு அவங்க பாட்டு சைலண்டா வந்துடுறாங்க சித்ராதேவி. அங்க பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி போயிட்டு தொறந்து பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகையும் பணமும் காணாம போயிடுச்சு. கூப்பிட்டு மகாவ கேட்குறாங்க. எங்க இங்கேருந்து நகையும் பணமும் அப்படின்னு மகான்னு கேட்கும்போது, நான் எதுவுமே பண்ணல அத்த. நான் எதுவுமே எடுக்கல அத்த. சாவி இங்க தான் அத்த இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாவி இங்க இருக்குன்னா, அப்ப யார் அதெல்லாம் எடுத்திருப்பா? அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. காயத்ரி பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பேசுறாங்க மகாவ அழக்கூடிய அளவுக்கு. உங்க திருட்டு குடும்பம், இங்க பாரு உங்க வீட்ல கஷ்டம்னு சொல்லிட்டு திருடி எடுத்துட்டு போய் குடுத்தியா? அதுக்கு தான் இவகிட்ட சாவி குடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். வேலைக்கு போவாளா? இதையும் பார்ப்பாளா? திருடி எடுத்துட்டு போய் அவங்க அம்மா வீட்டுக்கு குடுக்க போயிட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க. தாங்கிக்கவே முடியல. அழுதுட்டு இருக்கிறாங்க. நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆனா ஐஸ்வர்யாக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, யோசனை வருது. இந்த மாரி மகா ரூம்ல போயிட்டு வந்தாங்களே இவங்க. அப்ப சாவி எடுத்துட்டு ஏதாவது நகைய திருடியிருப்பாங்களோ? பழி தூக்கி போறதுக்கான்னு சொல்லிட்டு, அவங்க மாமியார போய் மிரட்டுறாங்க. அவங்க மாமியார் பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்லிடுறாங்க. அந்த நகையும் பணமும் எங்க இருந்துச்சோ அங்கேயே எடுத்துட்டு போய் வைக்கிறீங்களா? இல்ல நான் வீட்ல சொல்லிடவான்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க பயங்கரமா.